எங்கேயுமே ரிலீஸ் ஆகாத ஒரு படம் எப்படி ஒரு 5 நிமிஷம் வந்துச்சு, அப்புறம் 2 நிமிஷம் வந்துச்சு, இப்போ ஃபுல் பிக்சரே வந்துச்சுன்றாங்க. காரைக்குடி போயிருக்காங்க. ஸோ இதை பார்ப்பாரா சுற்றி 4 பக்கமே நீங்கள் டார்கெட் பண்ணால் எப்படிங்கிற ஒரு மனுஷன் என்னங்க பண்ண முடியும்? ஒரு சிறிய தவறு, அடுத்தவன் சொத்தை நீங்கள் திருடினா தவறு தாங்க. இது அடுத்தவர்கள் சொத்து, ஒரு தயாரிப்பினுடைய சொத்து. இது எல்லாத்தையும் பணம் கொடுத்து கோடியில் இறைச்சி பண்ணியிருக்காங்க. அப்போ அதை திருடுறது மிகப்பெரிய குற்றம் இல்லையா? காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமாங்கிறதே பிரச்சனையா இருந்தது. இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, ஆனால் தப்பான வழியில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜனநாயகனோட முக்கியமான காட்சிகள் நிறைய சமூக வலைதளங்களில் லீக் செய்யப்பட்டிருக்கு. என்ன சார் நடந்துச்சு? நானும் கேள்விப்பட்டேன் சார். நேற்று நைட்டே ஒரு மெசேஜ் வந்தது. கிட்ட 5.5 நிமிஷம் படத்தினுடைய ஒரு ஃபைட் சீன் லீக் அவுட் ஆனதாக ஒரு தகவல் வந்துச்சு. உண்மையிலே ஷாக்காக இருந்தது. கேள்விப்பட்ட நமக்கே ரொம்ப ஷாக்காக இருக்குன்னா, 400 ரூபா போட்டு தயாரிப்பாளருக்கு எப்படி இருக்கும்? விஜயோடைய கடைசி படம் அப்படிங்கும்போது விஜயோடைய மனசு எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தமிழ் துறையிலையுமே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு. நிறைய பேர் கன்னட தெரிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழ் துறையில் சேர்ந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எச் வினோத் ரொம்ப உருக்கமான ஒரு பதிவு போட்டிருக்காரு. தயவுசெய்து ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ஒருத்தருடைய வழி இருக்குது, ஒருத்தருடைய வாழ்க்கை இருக்குது. தயவுசெய்து இது எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது தெரியல. கிட்டத்தட்ட பார்க்க போகிறோம்னா இப்போ ஃபுல் பிக்சரே வந்தது மாதிரியும் ஒரு தகவல் வருது. அல்ட்ரா ஹெச்டியில் ஏதோ வந்தது மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. பட் அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயங்க. அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது, ஜீரணிக்க முடியலைங்க. அதை இது எப்படி வந்தது அப்படிங்கிறதாங்க ஃபஸ்ட்டு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா தியேட்டர் வரல, ஸோ இன்னும் வெளிநாட்டில் ரிலீஸ் ஆகலை, அதர் ஸ்டேட்டில் ரிலீஸ் ஆகலை. அப்படி இருக்கும்போது எங்கேயுமே ரிலீஸ் ஆகாத ஒரு படம் எப்படி ஒரு 5 நிமிஷம் வந்துச்சு, அப்புறம் 2 நிமிஷம் வந்துச்சு, இப்போ ஃபுல் பிக்சரே வந்துச்சுன்றாங்க. உண்மையிலே இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இப்படி தான் தலைவா படத்துக்கு அவருக்கு வந்தது. தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணால் வெளிநாட்டிலாம் ரிலீஸ் பண்ணாங்க. உடனே சீடியா வெளியே ரொம்ப பாதிப்புள்ளாச்சு. இந்த தயாரிப்பாளர் ஹார்ட் அட்டாக் ஹாஸ்பிட்டலில் படுத்த சம்பவங்களும் இருக்குது அதில். ஸோ அதனால் இது விஜயே குறிப்பிட்டு தாக்குதல் பண்ணுறது மாதிரி விஷயம் இருக்குது. ஆனால் இது எப்படி வந்தது தாங்க ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் மார்க். கண்டிப்பாக அதை கண்டே பிடிச்சி தரணும். ஏன்னா மற்றவர்களுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக அமைஞ்சிருது. எந்த நபர் வெளியிட்டது, கண்டிப்பாக அந்த நபரை லாக் பண்ணணும், சைபர் கிரைம் லாக் பண்ணி விசாரணை மேற்கொள்ளணும். ஸோ தயாரிப்பு நிறுவனத்திலிருந்தும் சொல்லப்பட்டிருக்கு, இதை தயவுசெய்து வந்தாச்சு, பகிர வேண்டாம். எப்படி வந்துன்னு தெரியல, சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம், யார் ரிலீஸ் பண்ணாங்கிற விஷயத்த அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பதிவு போட்டிருக்காங்க. உண்மையிலேயே வேதனைக்குரிய விஷயமா நான் பார்க்குறேன். சார் இதில் என்ன விஷயம்னா, நேற்று இந்த சீன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனோன்னே விஜய் மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. படம் ரிலீஸ் ஆகாது, எலெக்ஷன் கேம்பெயினுக்கு இந்த படம் தேவைப்படுறதுனால அவங்க சைட்லேருந்து இதை லீக் பண்ணி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். என்னங்க அது கொடுமை இருக்குது. அது நடித்து அவர் ரிலீஸ் பண்ணுவாரா, தயாரிப்பு விடுமா? அந்த பாக்ஸ் யார்கிட்ட இருக்குது முதல்ல உங்களுக்கு சொல்லுங்கள். விஜய் விட்டியா இருக்குது? விஜய் தயாரிப்பாளரா படத்துக்கு? தயாரிப்பு நிறுவனம் பெங்களூரை சேர்ந்தவர், கன்னடம். ஸோ இதை பயங்கர முதலீடு பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். வட்டி கட்டிட்டு இருக்காங்க இன்றைக்கி எல்லா பேருமே. அவர் வெளிவரதுக்கான ரீசன் என்ன உங்களுக்கு தேவையில்லையே. ஆனால் விஜய் அவரை நோக்கி பல அம்புகள் வந்தாலும் இது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குங்க. ஏங்க எதேச்சியாக எப்படியோ ஒரு கிரிமினல் நடக்கிற ஒரு விஷயம், குற்றமாக பார்க்கப்படுற விஷயத்த விஜய் தரப்பில் நீங்கள் டைவெர்ட் பண்ண என்னங்க அர்த்தம்? அது மிகப்பெரிய வேதனைக்குரிய ஒரு விஷயம். மனசாட்சி இல்லாதவர்கள் பேசக்கூடிய செயலை தான் நான் பார்க்குறேன். சார் எங்கேயாவது ஏதோ ஒரு ப்ரிவியூ ஷோவில் படம் ஓடும்போது யாரும் மறைச்சி கேமரா வச்சு எடுத்தால் ஓகே சார், இந்த ஃபுட்டேஜ் அல்ட்ரா ஹெச்டியில் இருக்குது, ஒரு தனிநபர்கிட்ட அந்த படத்தோட மொத்த ஃபுட்டேஜ் இருக்குது, அவர் லேப்டாப்பில் வச்சு பார்க்குறாரு, இந்த இது இருக்குங்கிற போது அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்களா? அதுதான் தெரியல. அதுதான் ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்குது. எப்படி இது வெளியில் போகும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 5-6 பேர் கொண்ட ஒரு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் இருக்குமே தவிர இது தேர்ட் பர்சனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த படக்குழுவமோ இதுவோ சம்மந்தப்படாத நபர்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னும் யாரும் படம் வேற பார்க்கல. முக்கியமான சில தயாரிப்பாளர்கள் பார்த்தது மாதிரி தான் ஒரு தகவல் வருது இல்லையா? சென்சார் போர்டு அதிகாரிகள் மட்டும்தான் பார்த்துருக்காங்க. அவங்களும் இன்னும் சென்சார் கொடுத்தாங்களா என்னங்கிறதுக்கான தகவல், சர்டிஃபிகேட் வரல. 16+ சொல்லியிருக்காங்க, யூஎஸ் சொல்லிட்டாங்களே தவிர இந்த சர்டிஃபிகேட் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்கின் வரல. தேர்தல் அலுவலர்கள் ஆஃபீஸர்ஸ் பார்த்ததுக்கு பிறகு தான் என்ஓசி கொடுத்த பிறகு தான் நாங்கள் சர்டிஃபிகேட் தருவோம்னு சொல்லிட்டாங்க. இது இப்போ வருமா அப்போ வருமானு எல்லா பேரும் குழப்பத்தில் இருக்காங்க. ரசிகர்கள்லாம் ஆவேசமாக காத்துட்டு இருக்காங்க படத்தை. பட் இந்த நேரத்தில் நேற்று திடீர்னு ஒரு 5 நிமிஷம் ஒரு கிளிப்பிங்ஸ் வெளில வந்துட்டதாகவும் 2 நிமிஷம் வந்தது ஃபுல் பிக்சர் இப்போ வந்திருக்கிறதா இப்போ ஒரு தகவல் வரும்போது
உண்மையிலேயே இது வந்து கடுமையான ஒரு நடவடிக்கை எடுத்தே தீரணும் அப்படிங்கிறத சொல்லிக்க நான் விரும்புகிறேன். சார் எனக்கு என்னன்னா சார், விஜய் தொடர்ச்சியாக அரசியல் பிரச்சாரங்களில் இருக்காரு. இந்த ஜனநாயகன் படம் மூலியமாக அவருக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு. 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகலை. அப்புறம் 14ன்னாங்க, 17ன்னாங்க, சென்சார் இப்போ இல்லைன்னாங்க. அப்புறம் எலெக்ஷன் வந்துருச்சு, எலெக்ஷன் முடிஞ்சுதான்னாங்கும்போது தொடர்ச்சியாக ஒவ்வொரு பிரச்சனைகளையும் விஜய் கண்டுக்காமல் இருக்கிறதுனால இந்த ஃபுட்டேஜை லீக் பண்ணி விட்டா இதுக்கு ரியாக்ட் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்க பண்ணிட்டாங்க. இல்லை, அது சட்டப்படி குற்றம் தானேங்க. அவர் எதுங்க ரியாக்ட் பண்ணணும்? அரசியல் நோக்கத்தோடு அவருக்கு முதல் நேரமே இல்லை. பட் ரியாக்ட் பண்ணுவார். பட் இப்போ இன்னைக்கு வந்து காரைக்குடி போயிருக்காங்க. ஸோ இதை பார்ப்பாரா சுற்றி 4 பக்கமே நீங்கள் டார்கெட் பண்ணால் எப்படிங்கிற மனுஷன் என்னங்க பண்ண முடியும்? ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து எலெக்ஷன் கேம்பெயினுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயமானு வந்து நீங்கள் கேட்குறீங்க. அது பண்ண வேண்டிய அவசியம் விஜய்க்கு இல்லைன்னு தான் சொல்ல விரும்புகிறேன் நான். அவர் நின்னாலே ஒரு மாசு, நடந்தா மாசு, மக்களை பார்த்தா ஒரு மாசு. மக்களுடைய ஆதரவு ஏகப்பட்டது இருக்குது. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்போதே மக்கள் வந்து அதை வந்து விஜய் பார்த்துக்குவாருன்னு சொல்லி மக்கள் விலகி போனாங்க. மக்கள் ஆதரவு தாறுமாறாக இருக்கு. பாண்டிச்சேரியில் 90% வாக்குப்பதிவு, அங்கே இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்தது அப்படிங்கும்போது அங்கே விஜய் ஒரு பார்க்கப்படுது. விஜயனால தான் இவ்வளோ வாக்குகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்றாங்க. அப்போ இதை ஒரு விஷயமாக வந்து ஆயுதத்தை கையில் எடுத்துகிட்டு போன்ற அவசியம் விஜய்க்கு இல்லை. ஆனால் ஒரு தனிநபர்கிட்ட போய் பார்த்து ரிலீஸ் பண்ணதா ஒரு தகவல் வருது இல்லையா? அவர் யார்? கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும். அடுத்தடுத்து மிகப்பெரிய படங்கள் வெளில வரப்போகுதுங்க. இதே மாதிரி நடந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? பட் இங்கே ஜனநாயகன் ஜனவரி 9 வர வேண்டியது வரலை. பல காரணங்கள் தெரியும். இப்போயாவது ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா அதுவும் முடியல. ஏப்ரல் 23 வரைக்கும் பண்ண முடியாது. ஏப்ரல் 24 மே 4 ரிலீஸ் பண்ணாதான் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நான் பேசிட்டு சொல்கிறேன். அவர் எப்போ ரிலீஸ் பண்ணான்னு தெரியாது. அப்போ இது வந்துட்டால் என்ன ஆகும் உங்களுக்கு? ஓகே. பட் இது வந்து ஒரு கடுமையான ஒரு குற்றமாக தான் நான் பார்க்குறேன். யார் ரிலீஸ் பண்ணாலுமே சட்டப்படி மிகப்பெரிய தவறு. அவர்கள் மேல் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து முறைப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக கண்டுபிடிக்கப்படலாம். கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்குரிய ஒரு தண்டனை கண்டிப்பாக கிடைக்குதான் நினைக்கிறேன் நான். இது சார், இவ்வளோ நாள் ஜனநாயகன் படத்திற்கு வந்த பிரச்சனைக்கு நடிகர் சங்கமோ தயாரிப்பாளர் சங்கமோ யாருமோ எந்த ஒரு கண்டனங்களும் தெரிவிக்கலை. அதை பற்றி பேசவே இல்லை. இவ்வளோ நாள் அது லீகல் ப்ரொசீஜராக போயிடுச்சு. அதனால் அவங்க வந்து அது அரசாங்கம் சட்டப்படி பார்த்துப்பாங்க, இதில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு அவங்க காரணம் சொல்லலாம். பட் இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போவும் இந்த சங்கங்கள் வந்து குரல் கொடுக்காம இருந்தால் அது எப்படி சார்? இல்லை, கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஏன்னா இதற்கு முன்பாக பார்க்கும்போது சென்சாரில் இருக்கிறதுனால யாருமே ஒன்றும் பேச முடியாது. பட் இது இவ்வளோ சிக்கல்கள் சென்சாரில் வந்து ஒன் பை ஒன்றா சொல்கிறாங்கிற கருத்துக்களை பகிர்ந்தாங்க. இதன் மூலம் நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஜனநாயகம் எங்களுக்கு ஒரு லெசனாக இருக்குது. நாங்கள் பண்ணும்போது அடுத்தடுத்த கடத்துக்கு நாங்கள் அதாவது அந்த தயாரிப்புகள் வந்து நாங்கள் பிளான் பண்ணி பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லப்பட்டது. பட் இப்போது இது வெளியில் வந்துட்டுதுன்ற ஒரு காரணம் தெரிந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு தயாரிப்பாளர் சங்கமோ ஒரு இயக்குனர் சங்கமோ நடிகர் சங்கமோ குரல் கொடுக்கணும். கண்டிப்பாக சம்மந்தமாக பேசப்பட்டிருக்க ஒரு தகவல் வருது. கண்டிப்பாக அவர்கள் சார்பாகவும் சங்கங்கள் சார்பாகவும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படும் தான் நான் நினைக்கிறேன். நான் ஏன்னா சார், இப்போ வந்து ஜனநாயகன் படத்துக்கு ஜனநாயகம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இதில் வந்து ஒரு டைரக்டர் இருக்காரு, ஒரு மிகப்பெரிய ஹீரோ இருக்காரு, மிகப்பெரிய ஒரு நிறுவனம் இருக்கு, நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அப்படிங்கிற பொழுது இந்த ஒரு விஷயம் சென்சார் சென்சார் ஐன்னு சர்டிஃபிகேட் வரல, ஆனால் அந்த படம் வெளியாயிருக்குன்னா அந்த அளவுக்கு தேடி பிடிச்சி ஜனநாயகன் மேலே தாக்குதல் நடத்த காரணம் என்ன சார்? அதுதாங்க, எப்படி வந்ததுங்கிறதான கண்டுபிடிக்கணும். இப்போ ஏதோ ரூட்டில் வெளில போயிடுச்சுங்க. பட் எப்படி போச்சுன்னு தெரியல. நம்ம தெரியாமல் எதுவும் பேசவும் முடியாது, யூகத்தின் அடிப்பில் பேச முடியாது. பட் எப்படியோ வெளில போயிடுச்சு. அது ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் ஃபுல் பிக்சர் வந்துட்டு தான் ஒரு தகவல் வருது. சரிங்களா? அது எப்படி வெளியில் போச்சுங்கிற விஷயத்தை நம்ம இப்போ வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணணும். அதுதான் முக்கியம். இன்னொன்று, இந்த பைரசியில் நிறைய படங்கள் இன்றைக்கி வந்து நம்ம தடுக்கணும்னு நினச்சாலும் நடிகர் சங்கம் நிறைய முயற்சி எடுத்தது. விஷால் அவர்லாம் நிறைய ட்ரை பண்ணார். பட் அதை அவங்க அழிக்க முடியலை, மறுக்க முடியல. ஆனால் அந்த வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி அவருக்கு இது பொலிட்டிக்கல் ப்ரெஷராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் நாங்கள் பைரசி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு தப்பு பண்ணுறவங்களே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்களோட வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் வந்து தமிழ்நாட்டிலையோ இந்தியா லெவல்லையோ ரிலீஸ் ஆகி வெளிநாட்டில் ரிலீஸ் ஆகும்போது அதை டக்குன்னு உடனடியாக வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது நிறைய படங்கள் வந்துச்சு, அதை யாருமே தடுக்கவே முடியல. கேசட் மூலமாக வந்துச்சு, நெட்டு மூலமாக வந்துச்சு, இணையதளம் மூலமாக வந்துச்சு, யாரும் தடுக்க முடியல. பட் ஓகே, படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, போயிடுச்சு, எவ்வளோ முயற்சி பண்ணி அவங்க எங்கேருந்து போடுறாங்கன்னே தெரியலையேங்க.
இப்போது அதில் பிரிண்டில் வந்து ஒரு மார்க் பண்ணி அனுப்புவாங்க. இந்த ரீலில் இந்த நிமிஷத்தில் இந்த செகண்டில் இந்த வினாடியில் மார்க் பண்ணி போது யாரும் கண்டுபிடிக்க முடியாது, தயாரிப்பு நிறுவனத்துக்கு மட்டும்தான் தெரியும். பட் அது வந்து நம்ம இந்த பிரிண்ட்டு இந்த நம்பர் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு எந்த நாட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோங்கிறது தெரிய வரும். அப்படி இருந்துமே அதை கட்டுப்படுத்த முடியல. எங்கிருந்தோ வெளிநாட்டிலேருந்து வருது. ஆனால் பைரசி பண்ணுற வெப்சைட் கூட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணல, இது தனி நம்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கிற மாதிரியான ஒரு இல்லை அந்த கருத்து நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் இல்லையா? இப்போ அது வந்து உண்மையில் சிறப்பாக தான் பார்க்க முடியும். ஒரு தவறு பண்ணுறீங்களா தவறு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிற போது அது நியாயமாக அவங்க பார்க்குறாங்க. அதை படம் ரிலீஸ் ஆன பிறகு வேணால் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுவும் சொல்லியிருக்காங்க. அதுவும் தவறு தான். தவறு தான் அது. அதுதான் சொல்கிறேன், தவறு பண்ணுறவர்களே தவறுன்னு சொல்கிறாங்க இதை. அப்போது நல்லா இருக்கிறவங்க எதுக்கு தவறை பண்ணணும்? ஒரு சிறிய தவறு, அடுத்தவன் சொத்தை நீங்கள் திருடினா தவறு தாங்க இது. இது அடுத்தவர்கள் சொத்து, ஒரு தயாரிப்பினுடைய சொத்து. இது எல்லாத்தையும் பணம் கொடுத்து கோடியில் இறைச்சி பண்ணியிருக்காங்க. அப்போ அதை திருடுறது மிகப்பெரிய குற்றம் இல்லையா? அதனால் இந்த தவறு யார் செய்தது, இந்த நஷ்டத்தை யார் செய்வது, சரி செய்வது, இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படணும். இப்போ டோட்டலாக வெளியே வந்துருச்சு, அப்படி இந்த படம் எப்போ வந்தால் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. படம் நீங்கள் எந்த படமே ஒரு தியேட்டரில் பார்த்தா தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறதெல்லாம் வேற. பட் இங்கே இது வரும்போது இப்படி பாதி பேர் முன்னாடியே பார்த்துட்டாங்கன்னா தியேட்டருக்கு போகும்போது இதுதானா அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா இப்படி கலெக்ஷன் பாதிக்கப்படும்ல. இப்போ அந்த நஷ்டத்தை யார் சரி செய்வா? மனசாட்சி உள்ளவர்கள் தயவுசெய்து செய்ய மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் யாரோ செய்திருக்காங்க, அது யாருன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த தவறு மேலும் நடக்காத அளவுக்கு சட்டப்படி ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும், கடுமையான தண்டனை கொடுக்கப்படணும். அப்போ தான் அடுத்த தவறு நடக்காத அளவுக்கு இருக்கும். தயாரிப்பு நிறுவனம் இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இல்லை அதாங்க எல்லா முயற்சி தாங்க பண்ணுறாங்க எல்லா தயாரிப்பு நிறுவனமும். அதுதான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு ரீலுக்கும் அந்த நிமிஷத்துக்கும் செகண்ட்ஸுக்கும் ஒரு மார்க் பண்ணி அனுப்புகிறாங்க. எந்த ஊருக்கு போகுதுங்கிறத உங்களுக்கு தெரியும், சார்ட்டில் மார்க் பண்ணிக்குவாங்க. பட் அதுக்கு மீறி வரும்போது ஸ்கேம் எங்கேருந்து நடக்குது உங்களுக்கு? எந்த ஆப்பையும் திறந்துடாதீங்க. இதை திறந்தா ப்ராப்ளம், அது திறந்தா ப்ராப்ளம். மொபைல் ஆப்பை அதாவது நம்ம யூஸ் பண்ணதுக்கே பயமாக இருக்குங்க. அப்போது கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இதுக்கு வேண்டிய ஸ்டெப் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. பட் இப்பவும் கடுமையாக நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்ல வந்திருக்காங்க. சரி, இப்போ இந்த மாதிரி இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் லீக் ஆனனால இது ஓடிடி பிஸ்னஸை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை தேட்டரிக்கெலாம் இது போகும்பொழுது இந்த சீன்ஸ் எல்லாம் வந்துருச்சு சார், இனி யார் சார் வந்து பாப்பா, ஆடியன்ஸ்க்கு எல்லாம் போச்சு சார் அந்த அப்படின்னு சொல்லிட்டு வியாபார ரீதியாக ஜனநாயகம் முடக்கப்பட வாய்ப்பு இருக்கா சார்? அதாங்க எல்லா வகையிலையுமே கிட்டத்தட்ட தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஒரு லாஸ் வருங்க. இப்படிலாம் வந்ததுன்னா அப்புறம் வந்து வாங்கினவங்கெல்லாம் வந்து அதாவது சம்பாரிச்சுட்டா பரவாயில்ல, நஷ்டம் வந்து என்ன பண்ணுறதுன்ற அந்த ஒரு கேள்விக்குறி மனசில் ஓடும் இல்லையா? பல வகையில் பாதிப்புகள் தயாரிப்பு நிறுவனத்துக்கு வரதான் செய்யும். பட் இது ஃபுல் பிக்சராக வந்துருச்சுன்னு வேற சொல்கிறாங்க. அது எந்த இதில் இருக்குது என்ன இருக்குன்னு தெரியல நமக்கு. அதை பட் அதை டெலீட் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணாதீங்கன்ற அளவுக்கு தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்தோட டைரக்டர் வினோத்தும் சொல்லியிருக்காங்க. அது மீறி பண்ணிங்கன்னா உங்கள் நடவடிக்கைப்படும் அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இது வந்து தயவுசெய்து யாரும் வந்து பார்க்கவும் வேணாம், பகிரவும் வேணாங்கிறத தான் சொல்லிக்கல நான் விரும்புகிறேன். பட் மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு செயல். அவருடைய வழி யாருக்கு தெரியும்? பணம் மொட்டவர்களுக்கு தான் அந்த வழி தெரியும், கடுமையான வழி தெரியும். நேற்றுலேருந்து தூங்கியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக, நேற்று இரவுலேருந்தே நினைக்கிறேன். சார் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா சார், இப்போ வந்து வினோத்துங்கிற ஒரு இயக்குனரோட படைப்பு அது. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு கோவப்பட்டோம் மனம் உடஞ்சோ பேசுகிற ஆள் இல்லை. ஆனால் இன்னைக்கு அவர் அவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கும் பொழுது இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை அதாங்க, இப்போ ஒரு இதில் வந்து விஜயில் வந்து சொல்லலைன்னு சொல்கிறாங்க, ஜனநாயகம் படத்தை சென்சாருக்கு ஒன்றும் சொல்லலைன்றாங்க. அதுதான் இப்போ லாஸ்ட் மீட்டிங்கில் சொன்னார், ஜனநாயக படத்தை முடக்க பார்த்தாங்கன்னு சொன்னார். இப்போது நெட்லேயே வந்துருச்சுன்ற ஒரு தகவல் வரும்போது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் காரைக்குடி போயிருக்கார் அவர். காரைக்குடி போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒருவேளை காரைக்குடியில் பேசும்போது சம்மந்தமான விஷயங்கள் பேசலாம். ஸோ இப்போ தான் ரன்வேல இருக்கார், பேசிகிட்டு இருக்கும்போது இந்த காரைக்குடி போய்கிட்டு இருக்கார். இல்லை வந்ததுக்கு பிறகு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்காங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும். அதனால் தயாரிப்பு நிறுவனமும் என்ன பண்ண தெரியாமல் மிக குழப்பத்தில் இருக்காங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் இதுதான் இப்போதைக்கு உள்ள நிலவரமாக இருக்குது. தயாரிப்பாளர் சங்கமும் நடிகர் சங்கமும் இதுக்காண்டி என்ன முயற்சிகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை அவங்க அதாவது கலந்து பேசிட்டு இருக்கிற ஒரு தகவல் வருது. இப்போ வந்து எந்த அளவுக்கு இது உண்மை இருக்குது, யார் விட்டா ஃபுல் பிக்சர் வந்திருக்கா என்ன அப்படிங்கிறத விசாரணை அவர்களுக்குள்ள அது கலந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இது அடுத்த கட்டத்துக்கு என்ன போகணும், இது முறைப்படி வந்து தயாரிப்பு நிறுவனம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவர்கள் கொடுத்ததுக்கு பிறகு இவர் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க, கூட இருந்து இதுக்கு வந்து அழுத்தம் கொடுப்பாங்க. எங்களுக்கு உடனடியாக ஒரு நிவாரணம் வேணும், ஒரு தீர்வு வேணும், கண்டுபிடிங்க அப்படிங்கிற அந்த அழுத்தம் கொடுப்பாங்க அவங்க.
பட் அது சம்மந்தமாக தயாரிப்பு பேசிட்டு இருக்கிறது மாதிரி ஒரு மெசேஜ் வந்துட்டு இருக்கு. ஓகே சார், என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் இதுக்கு கண்டிப்பாக குரல் கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பாருங்க. அவர் பேசல எதுக்கு தாங்க பேசுகிற ஒரு மனுஷன்? இப்போ எலெக்ஷன் வரும்போது மக்கள் நோக்கி அவருடைய தேர்தல் அறிக்கையை சொல்லுவாரா? தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன செய்வேன்னு சொல்லுவாரா? மக்கள் பாதுகாப்பு தேவைன்னு சொல்லுவாரா? பெண்கள் பாதுகாப்பு வேணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது சொந்த விஷயத்தில் நீங்கள் அடிச்சிங்கன்னா எப்படிங்க? இப்போ இது அவருடைய தயாரிப்பு நிறுவனம் கூட விஜய்டைய ப்ரொடக்ஷன்னா கூட தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாருங்க, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. இது இன்னொரு தயாரிப்பு நிறுவனங்க, அவர் நடிச்சிருக்கார். பட் ரொம்ப வேதனையாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கார். இப்போ கண்டிப்பாக இதுக்கு ஒரு குரல் கொடுப்பாரு, பேசுவார். அது இன்றைக்கே பேசலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. காரைக்குடியில் இல்லைன்னா சென்னை வந்ததுக்கு பிறகு ஒரு அறிக்கை கண்டிப்பாக கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவரும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வேலையில் இறங்குவார். ஏன்னா லாஸ்ட் டைமே இந்த பெர்மிஷன் கிடைக்கும் போதே நம்ம ஐஜி ஆஃபீஸ்க்குலாம் போன ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அதை நோக்கி அவருடைய இந்த கம்ப்ளைண்ட் போகலாம் மேபி. ஏன்னா படத்தோட ஹீரோ அவர் கண்டிப்பாக ஒரு குரல் கொடுத்து தான் தீரணும். ஸோ கம்ப்ளைண்ட் கேவின் பிரைஸ் கொடுக்கும்போது அவரோட போனால் இன்னும் சிறப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதை செய்வார்னு எதிர்பார்க்கலாம். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.